விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அது உனக்கு வலிக்கவே இல்லை. இப்ப நானா பார்க்க போய் தான் அது உனக்கு தெரியுது. என்ன என்னடியாச்சு? நீ பாரு குட்டி, நீ மலேசியால இருந்த வரைக்கும் இந்த மாதிரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. ஏதோ நான் அவ்வளோ சேஃபா நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாமே தலைகீழ நடக்குது. எப்படி இவ்வளோ பெரிய காய் வந்துச்சு? உன்னதாண்டி கேள்வி கேக்குறா, பதில் சொல்லு. இல்ல சித்தி, நான் எங்க விழுந்தேன்னு எனக்கு தெரியல. குட்டி போய் சொல்லாத குட்டி, எங்க விழுந்தேன்னு தெரியலையா? அது எப்படி தெரியாம உனக்கு காயம் இருக்கும்? சரி வலிக்கலைன்னா கூட விடு, சில இன்ஜுரி அப்படிதான் இருக்கும், வலிக்காம தான் இருக்கும், மருந்து போடும்போது தான் வலிக்கும். ஆனா எப்படி நீ கீழே விழுந்ததே தெரியாம இருந்துச்சா? எங்க போய் விழுந்துட்டு வந்த சொல்லு. இப்ப எங்க தான் விழுந்தா என்ன? அதான் ஒண்ணு இல்லல குட்டி. சித்தி ஒண்ணும் இல்ல இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடி பண்ணிருப்பேன் சொல்லு. உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என் உயிரை நீ தானே. அது உனக்கு புரியலையா? இல்ல நான் பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஒன்று நான் உயிரோட இருக்க மாட்டேன் குட்டி. அம்மா இல்லம்மா, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லம்மா. ஏமா அப்படியே தான் ஆனதா? என்ன சஹானா என்ன பேசிட்டு இருக்க? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் அம்மா எனக்கு ஒண்ணு இப்படி பதறுது? அதான் விடு ஷர்மி, அவ அப்படிதான் கேட்பா. அவளுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல. நான் ஏன் இவ்வளோ துடிக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அவளுக்கு புரியுற வயசு அவளுக்கு இல்ல. விடு. இங்க பாரு, நீ புரிஞ்சுக்கலாம் வேணாம். மரியாதையா எங்க போன முதல்ல சொல்லு. நான் இங்கே போகலம்மா, எனக்கு காயம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. குட்டி போய் சொல்லாத. நீ போய் சொன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்லு, எப்படி வந்துச்சு இந்த காயம்? அது சகனா, லாஜிக்கே இல்லாமல் போய் சொன்னேன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேன். பாத்ரூம் இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிடு, அப்படின்னா தான் அப்படி நம்புவா. இப்போ சொல்ல போறியா இல்லையா சொல்லு. இல்லைம்மா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. ரெஸ்ட் ரூம் போகும்போது என் ஃப்ரெண்டு பிடிச்சி தள்ளிட்டாலும் அப்போ கதவு கிட்ட மோதி இருப்பேன். அப்பதான் அடிபட்டிருக்கு. ஆனால் எனக்கு வலிக்கலமா, இப்போ நீ மருந்து போடும்போது எனக்கு வலிச்சுது. போய் சொல்லாத குட்டி. ஒருத்தவங்க தள்ளி விட்டு அந்த பெயின் கூட உணர முடியாம அப்படிலாம் யாருக்கும் இன்ஜுரி வராது. என்ன நான் டாக்டர்டி, என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. எப்படி இந்த காயம் வந்துச்சு? நான் போய்லாம் சொல்லலமா. என்னமா நீ ஒழுங்கான ரீசன் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நீ போ. குட்டி என்ன கோபக்காரி ஆக்கி பார்க்காத குட்டி. நான் உன்கிட்ட கோவப்பட்டது இல்ல. தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. மரியாதை உண்மையை சொல்லுடி. எப்படி காயம் வந்துச்சு சொல்ல போறியா இல்லையா? நிஜமாலுமே தான்மா. குட்டி திரும்ப போய் சொல்லாத குட்டி, உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லனா ஒன்றை எது பண்ண மாட்டேன், நான் அதாவது பண்ணிக்குவேன். சொல்லுடி. என்ன அம்மா இப்படி சொல்லுது? இந்த குட்டி என்னைக்கு அந்த உண்மை தெரியதா போகுது. நீ சொல்லிடு. நீ பாரு, லாஸ்ட் ஒன் டைம் கேக்குற, சொல்ல முடியுமா முடியாதா சொல்லு. அம்மா அது அபி, அவ நீ சொன்ன மாதிரி தான் பாத்ரூம் கிட்ட போகும்போது தள்ளி விட்டு அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படி சொல்ற? அம்மா நீ டாக்டர் தான், ஆனா இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு இன்ஜுரி எப்படி வருதுன்னு கூட யோசிக்காமலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க உடல்நிலை பொறுத்து தான் எதுவா இருந்தாலும். என்ன அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாத, அவளை கொஞ்சமாவது ஃப்ரீயா விடு. என்ன சித்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுது? நான் எப்படி பார்த்தா அன்னைக்கு நம்ம பேசின பேச்சுக்கு நம்மள மாட்டி தானே விடணும். இது எதுக்கு இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுது? சரி கோஆபரேட் பண்ணுவான். இங்க பாரு, நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன முதல்ல அவளை ஃப்ரீயா விடு. ஆமல்ல, உடல்நல பொறுத்து தானே இந்த இன்ஜூர் பெயின் எல்லாம். நான் இதை யோசிக்கல, பேஷண்ட்டுக்கு யோசிக்கிறேன். என் பொண்ணுக்கு நான் யோசிக்கல. ஷபா, நீ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனையும் நீ ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு இவகிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு கோவத்தோட உள்ள வருவ நீ? எவ்வளவு பேஷன்ஸ் நீ பார்த்துட்டு வருவ? அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் உனக்கு? நீ போய் முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. அவளை நான் பாத்துக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ போ. ஆமா ஷர்மி, நான் யோசிக்கல. சாரி குட்டி. அம்மா ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டேன். சரி, இனிமே இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. என்ன எதுவாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வேளை எதாவது அடிபட்டுச்சுன்னா அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன். உனக்கு தண்ணி அனுப்பவே எனக்கு பயமாக தான் இருக்குது, புரியுதா? எனக்கு ஒன்றும் இல்லை அபி, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒன்றுமே ஆகாது.
நீ அப்படி இருக்கிற வரைக்கும் என்னை யார் என்ன பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முதல்ல சாப்பிடு போ. நான் சமைதுவா சாப்பிட்டுக்கிறேன். என் தங்கம், என்னோட பயமும் என்னோட வலியும் வேற குட்டி. அது யாருக்கு சொன்னாலும் புரியாது. ஒரு தாயா இருக்கவளுக்கு மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். இவ்வளோ வருஷமா உன்னை நான் எவ்வளோ பாதுகாத்து வச்சிருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது தான் ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னாலும் சரி குட்டி, என் உயிரை கூட விட்டு தருவேன். உன்னை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அல்லாதம்மா, கஷ்டமா இருக்கு. இல்லடா குட்டி, மழல. ஓய், நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு ஒரு வேலை இல்ல, உங்க அக்காக்கு வேலை இல்ல. சும்மா சும்மா ஏன்டி சண்டைக்கு வாங்கிட்டு ரெண்டு பேரும்? இங்க பாரு, பெத்த பிள்ளைங்களுக்கு அம்மாங்களை ஏமாத்துறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. என்ன சின்னதாக ஒரு நீங்கள் அழுது சீன் போட்டாலே யாராக இருந்தாலும் ஏமாந்து தான் போவாங்க. அதுதான் கால நடைமுறையும். என்ன ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. என்ன மரியாதையை உண்மையை சொல்லு. கண்டிப்பா அந்த பையன் பேர் கூட ஏதோ இன்பா. பேர் பத்தியா எவ்வளோ ஸ்பீடாக வேமா அழகா இன்பான்னு வருது. இதுல இருந்தே தெரியுது. என்ன அந்த பையன் கூட போய் தான் உனக்கு இந்த மாதிரி காயம் வந்திருக்கு. சொல்லுடி. எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீ கண்டுபிடிச்சிட்டே எனக்கு தெரியும் சித்தி. அதனால தான் உனக்கு இந்த கோஆபரேட் பண்ணேன். நல்லாவே தெரியுது. ஆனா நீ இப்படிதான் போய் அடிபட்டுட்டு வந்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், உன்னை பிச்சு எடுத்துருவா. என்ன அதோட அவ மலேசியாவுக்கே போறேன்ட்டு கிளம்பி போயிடுவா. சரி, எப்படியாச்சு இந்த காயம்? ஒன்றும் சித்தி, நானும் இன்பா அப்புறம் அவங்க கூட 2 பேர் இருப்பாங்களே, என் கூட போய்க்கிற அந்த பையன் பரத் அப்புறம் அவங்க சித்தப்பா, நாங்கள் 4 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடலான்ட்டு நான் தான் ஐஸ்கிரீம் வாங்க போனேன். அப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது மைல்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட்டா? ஏய், என்னடி சொல்ற? பயப்படாத சித்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் பாரு, வலிக்காமலே எனக்கு காயம் இருந்திருக்கு. அம்மா மருந்து போடும்போதே எனக்கு வலிச்சது. அதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட இன்பக்கு எப்படி திரும்ப கோவம் வந்துச்சு? தப்பு என் மேலதான், நான் தான் தப்பு போயிட்டேன். அதுக்கு என் மேல வண்டி விட்டு ஏதோ அந்த பையன் மேல இன்பா அடிக்கவே போயிட்டான். அப்புறம் நான் தான் சமாதானப்படுத்தி அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் காயம். அதான் சித்தி, இங்க பாரு, இப்போ இது லேசா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இது பயங்கரமா ஆச்சுன்னா அப்படின்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன இப்போ அவள் எல்லாத்தையும் எதார்த்தமாக ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கா. உன் விஷயத்தில் அவள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சில காரணம் எனக்கே புரியல. புரிஞ்சா கூட உனக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன். எனக்குமே அது தெரியல. நீ பேசுறத நான் தப்பு சொல்லவே மாட்டேன் குட்டி. என்ன அது உன் இஷ்டம், உன் விருப்பம், உன் வயசு. ஏன்னா நீ எப்படி சொல்கிறது, மலேசியாவில் ஒரு லைஃப் வாழ்ந்துருக்க. இந்தியாவில் வந்தால் 4 பேர்கிட்ட பார்க்கணும், பேசணும், பழகணும் எல்லாமே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க இந்த கல்ச்சர் அப்படி. ஆனால் ஒன்று, நீ பழகிறவங்களை நான் தப்பு சொல்லலை, தப்பும் சொல்லவும் மாட்டேன். ஆனால் லிமிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன உனக்கு பேச பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. அன்றைக்கி நீ கோவப்படும் போதே அந்த பையன் உன் லைஃப்பில் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு புரிஞ்சுது. என்ன அது என்ன பாண்டிங்னு கூட எனக்கு கூட சொல்ல தரல. ஆனால் எல்லாருக்கிட்டையும் லிமிட்டாக பழகு. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பையன் உன்னை விட மாட்டான், எனக்கு அது தெரியும். என்ன ஏன்னா அந்த அளவுக்கு மேலே அவனுக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நீ ரொம்ப கவனமாக பேசவே நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் அன்றைக்கி நான் அவ்வளோ ஆர்கியூ பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ. என்ன புரியுதா சித்தி? ஏ குட்டி, சாரி சித்தி. எதுக்குடி? நீ என்ன பண்ண? நீ என்கிட்ட சாரி கேட்கறதுக்கு? இல்ல சித்தி, அம்மா கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் போய் சொல்றேன் அப்படின்னா அது அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஆனா இன்னைக்கு அம்மா அதட்டவும், அது மட்டும் இல்லாமல் அம்மா அழுகவும் நான் இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி அம்மாவை சமாளிச்சிட்ட. நான் இப்படி பார்த்தா நீ அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டே பண்ணியிருக்க கூடாது. நீ என்னை மாட்டி விட்டு இருந்திருக்கணும். ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. ஆனால் நீ ஏன் சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன் அன்னைக்கு. சாரி சித்தி. ஏய் லூசே, இதுக்காடி என்கிட்ட வந்து சாரி கேட்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்ல. இல்லை சித்தி, நீ தேவையில்லன்னு சொன்னாலும் சரி. நான் உன்னை புரிஞ்சுக்காம அன்னைக்கு உங்ககிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டேன். உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். சாரி. நீ எனக்கு அம்மாங்கிறத மறந்துட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். இங்கே பாரு, நானும் உனக்கு அம்மா தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன அதுக்காக ஒரு அம்மாவும் பொண்ணும் எப்போதுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்கணும், பாசமாக தான் இருக்கணும்னு எதுவும் கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். என்னன்னா உனக்கு என்னைக்காவது அம்மா மாதிரி இருந்திருக்கானா? இல்லை அப்படிதான் அப்படி இருந்திருக்கலாம்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன நீ ஃபீல் பண்ணாத. இப்போவும் சொல்கிறேன், நீ பேசுறது தப்பு கிடையாது. என்ன ஆனால் எந்த அளவுக்கு பேசுகிற, அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு உன்னோட பாண்டு இருக்குங்கிறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே பாதிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உன்னையும் பாதிக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன அதனால தான் அவன் ஒன்றும் உன்னையும் விஷயத்தில் பார்த்து பார்த்து செய்கிறான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத.
நீ பேசு, நான் வேணாம்னு உன்னை சொல்லவே மாட்டேன். ஆனா லிமிட் எப்போதும் கிராஸ் பண்ணாத, ஓகேவா? சாரிடி புட்டி. சரிடி குட்டி. ஏச்சி மூஞ்ச மாட்டே, இதெல்லாம் மூஞ்சிக்கு செட் ஆகல. சரிடி, கொஞ்ச நேரமா என்ன ஃபீல் பண்ண விட்றீ. ஃபீல் பண்ற மூஞ்ச பாரு. ஏய் பலகட்டே, ஆள பாரு. மனசு எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரலன்னு பார்த்தா விட்ட மாட்டீங்கடி. இப்பதான் குட்டி பாப்பா அழகா இருக்கா. நீ தங்கம். என்னம்மா அபி, ஊருக்கே டாக்டரா இருக்க, ஆனா உன் குழந்தை விஷயத்துல இப்படி நீ குழந்தை மாதிரி இருக்கியே. என்னை என்னப்பா பண்ண சொல்றீங்க? வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் என்னை இந்த அளவுக்கு பைத்தியமாக்கி வச்சிருக்குப்பா. குட்டிக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாம போறதுக்கு காரணமே இதுதான். நான் ஏன் அவளுக்கு ஒண்ணு இவ்வளவு துடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நார்மலா எல்லா அம்மாவுமே தான் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிக்கதான் செய்வாங்க. ஆனா என்னால குட்டிக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் உன்கிட்ட முன்னே என்ன சொல்லணும் அதுதான் இப்பவும் சொல்ல போறேன். என்ன, குட்டியை நீ இழுத்து பிடிக்கதான் அவ உன் கையை விட்டு போவா. அவளை நீ ஜாலியா சுதந்திர பறவையை விட்டு பாரு, எப்போதுமே அவ உன்னை விட்டு போக மாட்டா. புரிஞ்சுக்கோடா. இல்லப்பா, என்னால அது ஒண்ணு பண்ண முடியாது. நான் அப்படி விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணு நான் இழந்துருவேன்ப்பா. யாருக்கிட்ட போகக்கூடாது, யாருக்கிட்ட சேரக்கூடாது, யாரை பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் நினைச்சனோ அது எல்லாமே நடந்துருப்பா. என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுப்பா. என்னால அது ஏத்துக்கவே முடியாது. என் குட்டி எனக்கு தான், அவளை நான் யாருக்கும் தரமாட்டேப்பா. அவ ஏன் குழந்தை, அவளை 10 மாசம் வயிற்றுல சுமந்திருக்கப்ப நான் யாருக்கும் தரமாட்டேன். சரி, யாரும் குட்டியை கேட்கல, நீ அமைதியாரு. அப்பா இருக்கேன். உன் குட்டியை யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. உன் குட்டி உன் கூட தான் இருப்பா. தெரியாம அப்பா பேசிட்டேன், என்ன டென்ஷன் ஆகாத. கண்ணை மூடி தூங்க, அப்பா மடியிலே தூங்க வைக்கிறேன். இப்ப நினைக்கிறேன் அபி, உன் அம்மா இருந்திருக்கலான்னு. உன் அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கை அப்படி இருந்திருக்காதுல்ல. பெத்தவனா இருந்து ஒரு ஆம்பளையா இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. உன் மனசை மாத்த எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா முடியல. இதுதான் உன் வாழ்க்கை நாய் போச்சுல. உனக்குன்னு இருக்கிறது குட்டி மட்டும்தான், எனக்கு அது புரியுது அபி. ஆனாலும் உன்னை எப்படி பார்க்க அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒரு நாள் மாறும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரிடா, வீட்டுக்கு கிளம்பு. எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்க? டைம் என்ன ஆகுது? நான் போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்னட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, பரத் டியூஷன் கொண்டு போய் விட்டியே, திரும்ப கூட்டு போய் வீட்டில் விட்டியா? இன்னைக்கு அண்ணா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு, ஸோ பிரச்சனை இல்லை. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன பேச போற? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கிட்டத்தட்ட 6வது படிக்கிறதுல இருந்தே நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கோம். அன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் உன்னை திரும்பி பார்க்காம நான் இருந்திருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பேன் தெரியுமா? மூடு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றியா? சரி பண்ணு. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன, அப்பையில இருந்தே உன்னை எனக்கு தெரியும். என்ன, எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளவு சீரியஸ்ல ரியாக்ட் பண்ண மாட்டேன். யாராவது உன்னை ஏதாவது சொன்னா கூட, ஏன் இன்க்ளூட் இப்ப என் அண்ணன் பையன் கூட உன்னை பேர் சொல்லி ஒரு மாதிரி கேவலமா பேசுறான், அதுக்கு கூட அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். நீ என்னதான் பிளே பாயா இருக்கிற, அதனால நீ எதுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு நீ ஒரு சைடு இருந்தாலும், கோவம்னு ஒண்ணு உனக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாதுடா. ஆனா நேத்து நீ நடந்துக்கிட்டது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. என்ன, சஹானாக்காக கோவப்பட்டதா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல, உன்னை எனக்கு தெரியும்டா. நீ எதுக்குமே கோவப்பட மாட்டேன். ஒருத்தவங்க அடிச்சா கூட ஸ்பேஸாம வாங்கிட்டு வரக்கூடாது அந்த இடத்துக்கிட்ட. எத்தனை தடவை நீ ஒருத்தர் அடிச்சிருக்கான், ஆனா எதுக்குமே நீ வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்ட. ஆனா நீ ஏன் சஹானாக்காக இந்த அளவுக்கு பண்ற? டே ராஜு, நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னோட பதில் என்னமோ இதுக்கு காரணம் தெரியலங்கிறது மட்டும்தான். என்ன, அது எப்படா காரணமே தெரியாம நீ எப்படி பிஹேவ் பண்ணுவ? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, பர்சனல் லைஃப்ல நான் எப்படி வேணும்னாலும் இருக்கிறேன்டா. ஆனா எனக்கு சகான விஷயத்துல அப்படி இருக்க முடியல. அது ஏன்னு எனக்கே தெரியல. நீ இப்ப என்கிட்ட கேட்குற கேள்வியை நானே எனக்குள்ள பல தடவை கேட்டுட்டேன். ஆனா எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லடா. சரி விடு, நான் கேட்ட கேள்வி உங்ககிட்ட இருந்து கரெக்டான பதில் தான் வந்திருக்கு. என்ன,
இப்போ குட்டி ஐ மீன் நார்மலா ஒரு பெண் குழந்தை பெத்த ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட பேசுறதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற அந்த ஒரு மதர்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுவும் குட்டி மலேசியால வளர்ந்த ஒரு பொண்ணுன்னு வேற அவ சொல்றான். அப்ப அவங்க அம்மா ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கணும். மலேசியாலே பசங்க கிட்ட பேசாம இருந்திருப்பாளா? ஏன் அவங்க அம்மா இப்படி பிஹேவ் பண்றாங்க? அதை நீ கண்டுபிடிக்கணும்ல. நோடா, என்னால அப்படி பேச முடியாது. ஒருவேளை குட்டி என்கிட்ட பேசுறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பார்ப்பேன். ஆனா என்னால குட்டிக்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன ஏன் இப்ப லவ் பண்ணிட்டு சுத்துறியே 4-5 அதுங்களுக்காக கூடவா? டேய், இவங்களாம் டைம் பாஸ்டா. உனக்கு என்ன புரியலையா? நான் என்ன உண்மையா லவ் பண்றேனா சொல்லு பார்க்கலாம். இங்க பாரு, என்ன பொறுத்தளவுல இந்த லவ் கல்யாணம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன பொறுத்தளவுல ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இருக்கிறது ஒரு லைஃப், அதை எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் ப்ளே பாயாக இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன யாராவது ஒருவேளை என்ன சின்சியராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பட்டுன்னு கட் பண்ணி விட்டுருவேன். உனக்கு என்ன தெரியாதா? சொல்லு. என்னமோ ஆனா எனக்கு என்னமோ உனக்கு குட்டிக்குமான பாண்டிங் உங்களோட பாண்டிங்கன்னு தாண்டி வேற ஏதோ ரிலேஷன்ஷிப்ல வர்ற மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகுதுடா. ஒருவேளை அது ட்ரூவா இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இருக்குமான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன சரி, ஓகே, அறுக்காம வா, சாப்பிட்டுட்டு கிளம்புவியான். சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். அப்படி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நாளைக்கு நம்ம காலேஜுக்கு புதுசா ஏதோ பொண்ணு வர போதான். புதுசாவா? யாரா? நாய். அதான் என்னடா எமோஷனலா பேசிட்டு இருக்கானேன்னு பாக்குறேன். நாய் குட்பாட்டி நடு வீட்டுல வச்சாலோ அது மறுபடியும் போற வச்சா போகுமாமா. அந்த மாதிரிதான். ஐ மீன் பிளே பாய். பொண்ணு யாரு? எங்க இருந்து வரா? என்ன ஏது அதெல்லாம் சொல்லு. காலேஜ்ல 5 வச்சிட்டு இருக்கா. 5ல ஒண்ணு இப்பதான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. இது 4 இருக்குடா. அதுவும் 4 வருஷத்துல ஒன்னொன்னுடா. உருப்பட்டுட்டானே. டே, 5 வச்சிருந்தேன். 5ல ஒன்று புட்டுட்டு போயிடுச்சு. இப்போ புதுசா ஒன்று வருதுல, அதை கரெக்ட் பண்ணுவோம். பேர் என்ன? பேர்லாம் தெரியல. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். அங்க ஏதோ ப்ராப்ளமா மீதி 3 இயர்ஸ் நம்மளோட காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ண போறதா சொன்னாங்க. ஐ மீன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப நம்ம காலேஜ்க்கு வர போறான். அப்படியா? அப்போ கண்டிப்பா அவ என் ஆளு. வரவெல்லாம் வாழ் சொல்லி நான் எங்க போறது? நான் என்ன சொல்றது? மூடிட்டு போ. சரி, நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பணும். ஏன்னா புதுசா வருதுல்ல. புதுசா பார்த்தோடனே மாம்பழம் பார்த்தோடனே மயங்கி விழுந்துடணும். சரி கிளம்பலாம். உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பைத்தியக்காரனாயிருவேன். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு வரேன். கிளம்பு, காத்து வரட்டும். இது வரைக்கும் நிறைய மொக்க பீஸை பார்த்தாச்சு. நாளைக்கு வர்றதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? டே, என்ன பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கு போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, தாராளமா லவ் பண்ணலாம். வா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர்றியா? பாத்துரலாம். இன்பா ஒரு காதல் மன்னன். நாளைக்கு நீ இன்பா எப்படிலாம் பார்க்க போறன்னு பாரு. டே இன்பா, இது வரைக்கும் நீ பேசுற பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி இவகிட்ட நீ பேசக்கூடாது. நீ டிஃப்ரெண்டா பேசணும். இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். எந்திரா இன்பா. என்ன வேண்பா, ஏன் இப்படி தயங்குற? நீ எதுக்கு பயப்படுற? தப்பெல்லாம் அவன் மேலதான். இப்பெல்லாம் பயந்து நடுங்க கூடாது என்ன? வெண்பா, வாடா மரகத பாண்டி. ஏய், பாண்டின்னு கூப்பிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கா? அதென்ன மரகத பாண்டி? என் பேர் அப்படின்னு அப்படிதான் கூப்பிடுவியா? உன் பேரை முழு பேரை சொல்லி கூப்பிட்டேன்டா. இதுல என்னடா இருக்கு? உன்னை யாரா மரகத பாண்டின்னு பேர் வைக்க சொன்னது? இப்படி கூப்பிடாத. எல்லாரும் ஆபீஸ்ல மரகதன்னு கூப்பிடுறாங்க. என்னமோ பொம்பளை மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்ப என்ன இந்த சைடு? இல்ல ஒண்ணும் இல்ல. எம்டிவா பார்க்க போறேன். ஆமா, நேற்று முடிச்ச அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கொண்டு போய் சைன் வாங்கிட்டு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகலான்னு. இங்கே பாரு, காலையிலேருந்து எம்டி ஏதோ செம்ம கோவத்தில் இருக்காரு. யார் மேலே கோவத்தில் இருக்காருன்னு தெரில. கொஞ்சம் பார்த்து சாதுவாக பேசு. ஐயா, இதை நீ சொல்லி வேற தரணுமா? அவர் யார் மேலே கோவமாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் பயப்படாத வெண்பா கிடையாது. சரி, நான் வரேன். சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கு மேலே இஷ்டம். யார் போனாலும் கத்துறாரு. யார் போனாலும் கத்துதான் செய்வாரு. நான் போனால் கத்த மாட்டாரு. வரேன். போ. என்ன பாடி அங்கிட்டில் திரும்பி இருக்கு? மூஞ்ச பார்த்தா தான் அது மூடு எப்படி இருக்குன்னு தெரியும். சரி, எப்படி இருந்தாலும் என்ன, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். ரைட்டு, கோவெல்லாம் நம்ம மேலதான். ஆனா இவன் கோவப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணல. அவன் நம்மளை திட்டினதுக்கு நம்ம பதிலுக்கு திட்டணும், அவ்வளவுதான். அப்படின்னு அவனை திட்டோம். நம்ம அவன் பேசுற வார்த்தையை நம்ம பேசணும். அவனோட கம்மியாக தான் பேசியிருக்கோம். குட் மார்னிங் எம்டி சார்.
வாங்க வாங்க. குட் மார்னிங். வெண்பா, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னையே சார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நேத்து நீங்க நிறைய எனக்கு கொடுத்துட்டு போனீங்களா, இன்னைக்கு மொத்தமா சேர்த்து வச்சு கொடுக்கலாம் தான். என்ன மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வேலையால நான் கிடையாது. என்ன அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நேற்று நைட் ஒர்க்கை பார்த்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொண்டு வந்து சைன் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸோ சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். போட்டு கொடுக்க முடியாது. அப்போ என்னாலையும் வேலை பார்க்க முடியாது. இங்க பாரு, வீருக்குன்னு உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். நான் மரியாதையா போயிரு வெளியே. நான் போயிடுவேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிஓ சாய்க்கிட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் போகிறேன். இல்லைன்னா எனக்கு போக முடியாது சார். ஏய், இந்த ஆபீஸ் இதெல்லாம் விட்றி. என்ன, இப்ப நான் அந்த ஆபீஸோட எம்டியும் கிடையாது, நீ ஸ்டாஃபும் கிடையாது. நான் கேட்க கேள்வி பதில் சொல்லு. சரி, பேசுறேன்னு ஃப்ரீயா விட்டா நீ பாட்டுல அசிங்கமா பேசுற. ஐயோ, அசிங்கமா பேசுறேனா? அபச்சாரம், வாயில போடுங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல, தெரியுமா? நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நேத்து தாண்டி தெரியும். உனக்கு அப்படி மட்டும் தான் தெரியும்னு. சார், உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தானே பேசுறேன். அப்ப நீங்க எனக்கு மரியாதை தான் சார் கொடுக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், நான் ஆபீஸோட எம்டி இல்ல, நீ இந்த ஆபீஸோட ஸ்டாஃப் இல்லன்னு. அப்படிதாண்டி கூப்பிடுவேன். அப்ப நானும் பதிலுக்கு உங்களை டா 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 டான்னு கூப்பிடுவேன் சார். கூப்பிடட்டுமா சார்? கூப்பிடுவியா? எங்க கூப்பிடு. கூப்பிடுற வாய் உடச்சிரும் பார்த்துக்கோ. என் லைஃப்ல என்ன இவ்வளவு கேவலமா திட்டது இல்லடி. அவ்வளவு கேவலம் நீ திட்டிருக்க. நீ சார் 2-3 வார்த்தை பேசுறது உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருந்ததா? 2-3 வார்த்தையா? அத கூட விடுறி. ஆனா கெட்ட வார்த்தை பேசுறவன் கூட நிறைய வார்த்தையை கத்துக்கிட்டு பேசுவான். ஆனா இந்த 3 வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு அதவே திருப்பி திருப்பி போட்டு பல லாங்குவேஜ்ல அடிச்சல திட்டினல, அது என்னால எத்தக்கவே முடியலடி. என்னால ஜீர்ணிச்சுக்க முடியலடி. ஓ, அதாவது எனக்கு தெரிஞ்ச 3 வார்த்தையை மட்டும் வச்சு நான் பேசுனதுனால எனக்கு வார்த்தை தரல, அதனால சொல்லி கொடுக்க கூப்பிட்டுருக்கீங்க. கரெக்டா? ஸோ அதுக்காக தான் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா சார்? ஏய், என்ன கோவப்படுத்தினா அவ்வளவுதாண்டி. சார், கோபம் வருதா சார் உங்களுக்கு? அப்ப என்ன திட்டம் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது எப்படி? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சட்னியா? இப்ப புரியுதா ரத்தத்துக்கு தக்காளி சட்னிக்கு வித்தியாசம்? இங்க பாரு, நேத்து நீ திட்டினியா, அதுக்கு பேர்லாம் வார்த்தையே கிடையாது. என்ன அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு வேற மாதிரி வைப்பண்டி நானு. என்ன, என் லைஃப்ல எனக்கு யாருமே இவ்வளவு கேவலமா திட்டது இல்லடி. என் அம்மா திட்டது இல்ல, என் அப்பா திட்டது இல்ல. ஆனா நீ என்ன திட்டிட்டடி. அசிங்கமா இருக்கடி எனக்கு. அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்க தூக்குல தொங்கு? ஏய், தூக்குல தொங்காம இருக்கிறது ஏன் வைப்பண்டி? அது எதுக்கு நீ பேசுற? நீங்க என்ன சார் அசிங்கமா இருக்குன்னீங்க? அதனாலதான் தூக்குல சங்கம் தானே. அசிங்கப்பட்டுட்டுலாம் வாழக்கூடாது வாழ்க்கைய. எனக்கு வர்ற கோவத்துக்கு மவளை என் உடம்பு பஞ்சு மெத்த கிட்ட வந்து காட்டு வித்த போயிடுப்பு வடபட்ட நாம் பிடிச்சா தாங்க மாட்ட சந்து பொந்து வீடு நீ வந்து விளையாடு பட்டா வாங்க தேவையில்ல கொட்டா போடு. எனது காதல் விழுகல விடணுமா? இங்க பாரு, என்னை இவ்வளோ கேவலமா பீபர்ட்ல போட்டு யாரும் திட்டினதில்லை. ஆனா நேற்று நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருந்தது. என்ன, எவ்வளோ கேவலமான பீபர்ட்லாம் நீ யூஸ் பண்ற? நீ ராங்கி ரவுடின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ரவுடின்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, இப்பயாவது இறுக்கி புட்டிய தான் செஞ்ச. அடுத்த தடவை நீ ஏதாவது தேவையில்லாம பேசுனன்னு வையன், அப்புறம் கதவை சாத்திட்டு நான் வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன, நீ பேசுறதுக்கெல்லாம் அமைதியா போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாம்பலடி. என்ன, என்கிட்டலாம் திமுற வச்சுக்காத. சரியா? கொன்னுடுவேன். புரியுதா? இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஏதாவது பண்ணு, அப்புறம் நீ என்னோட ஆம்பளை திமுற பாப்ப. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அப்படிதான், நல்லா இழுத்து விடுங்க. இந்த 2 டேஸ்ல ஏதாவது ப்ளீடிங் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எதுவும் இல்லை.
ம் ஓகே ஓகே. நர்ஸ் டாக்டர் இவங்களுக்கு பிபி செக் பண்ணிடுங்க ஓகேவா? அப்புறம் வெயிட் கூட செக் பண்ணுங்க. ரெண்டையும் செக் பண்ணிட்டு எனக்கு டீட்டெயில் சொல்லுங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், அதை உங்களுக்கு போட்டுருங்க. ஓகே டாக்டர். அப்புறம் 2 டேஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து பிளட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்டு போனாங்களே, என்னாச்சு அது? டாக்டர் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் மகதிட்ட சொல்லியிருக்காங்க, எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இவங்களோட சீக்கிரம் கொண்டு வாங்க, இவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும். ஓகே டாக்டர், நான் போய் மகதி டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. அப்புறம் வரும்போது இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். உங்களோட ஹஸ்பண்டை உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் பாசிட்டிவாக இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். என்ன, அதுக்கு தான் உங்களை டெஸ்ட் கொடுத்துட்டு போக சொன்னேன்ல. ஒன்றும் இல்லை. சரி, ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி, எந்திரிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இது போக நான் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னே சார், அதுல கூட பிரெயின் டியூமர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதா சார்? இருக்கு ரிப்போர்ட் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்களா சார்? 2 ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு. இன்னொரு ரிப்போர்ட்டை ஸ்கேன் பண்ண கொடுத்துருக்கேன் சார், அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும். இன்னும் ஒரு கான்சியஸ்க்கு வரல. ஆமா சார், நாங்களும் மார்னிங் 2 மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கான்சியஸ்க்கு வரல. பிபி செக் பண்ணீங்களா? 1 ஹவருக்கு ஒன்ஸ் பிபி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிபி லெவல் ஒன்றும் அந்த அளவுக்கு ஹையா காட்டல, இருந்தாலும் நார்மலா இருக்கு. ஆனா கான்சியஸ் இல்லாம இருக்காரு. சரி ஓகே, ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்னை கொண்டு வந்து காமிங்க, அதுக்கப்புறம் மேலே டிசைட் பண்ணிக்கலாம். எங்களோட அட்டெண்டர் உங்ககிட்ட என்னால் எதையுமே சொல்ல முடியல, அவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே கிடையாது. நீங்க போய் பேசுறீங்களா? இவருக்கு நீங்க கண்டுபிடிச்ச டயக்னோசிஸ் கரெக்ட் தான், ஆனா அதை தாண்டி வேற ஏதோ இருக்கு. கான்சியஸ்க்கு வராம இருக்கார்ல, ஸோ நார்மலா நம்ம என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி ஐவில போடுங்க, ஓகேவா? அவர் கான்சியஸ்க்கு வந்தாருன்னா அவருக்கு இருக்க ப்ராப்ளத்தை இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். பிகாஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இல்லையா, அதனாலதான். கண்டிப்பா சொல்றேன் சார், கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் மறக்காம ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். சரி பாத்துக்கோங்க, நான் உங்க அட்டெண்டர்கிட்ட பேசுறேன். ஓகே சார். இவரா? மகதி, இவரை பார்க்காம ஓடிரு. எஸ்கேப். மகதி, திரும்ப கூடாது, திரும்ப கூடாது, திரும்ப கூடாது. மகதி உங்களதான். மகதினா யாரும்? அது நான் இல்ல. நான் இப்ப திரும்பவே கூடாது, நான் இப்ப நேரா அபி மேம் கிட்ட போகணும். மகதி, திரும்ப கூடாது, திரும்ப கூடாது, திரும்ப. ஐயோ, திரும்பிட்டேனே. சார், கூப்பிட்டீங்களா? காதுல விழுகவே இல்ல சார். ஓ, யாரை பார்க்க போறீங்க? நம்ம அபி மேம் சார், உங்களுக்கு அசிஸ்டண்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சீஃப் டாக்டர். அவங்களா சார்? அப்போ காதுல விழுந்திருக்காது. ஐயோ சார், என்ன சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இல்ல, ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தீங்களே, லேப்ல இருந்து வர மாதிரி தெரியுது. ரிப்போர்ட்டா? ஆமா சார், மேம் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் சார் எடுத்துட்டு வந்தேன். என்ன கேஸ்? இன்னும் நான் அது ஃபுல்லா பார்க்கவே இல்லை சார். மேம் கேட்டாங்க அவசரமா, அதனால எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சார். ஓ சரி, நானும் வரேன், வாங்க போலாம். எது நீங்க? ஏமா, ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல சார், வாங்க போலாம். டாக்டர், என்ன டாக்டர் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? செக் பண்ணிட்டு. இல்ல இல்ல, ரிப்போர்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். டாக்டர் பயமா இருக்கு டாக்டர், இந்த டைம் எப்படியாவது கன்ஃபார்ம் ஆகணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. டோன்ட் வரி, என்னதான் உங்களை நான் பிசிக்கலா செக் பண்ணாலும் உங்களோட பிளட் சாம்பிள் வந்தாதான் நிஜமாவே உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லைன்னு தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்டா பயமா இருக்கு டாக்டர். எல்லாருக்கும் இருக்கிற நார்மலான பயம் தான். டோன்ட் வரி, வந்துடட்டும். ஓகே டாக்டர். இன்னும் டாக்டர், இல்ல இல்ல, உட்காருங்க. மேம் ரிப்போர்ட் குடுமகதி. என்ன கேஸ்? ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான், வீட்லேயே செக் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு கோடு இது காட்டல, ஆனால் ப்ரெக்னென்சிக்கான அத்தனை சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் செக் பண்ணதில் அதெல்லாம் இருந்தது. சரி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். 2 days ஆச்சு. இன்னைக்கு அகைன் செக்அப் பண்ணாங்க. இப்போ தான் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இனிமேல் தான் பார்க்கணும். ஓ சரி, ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? பார்க்கணும். நீங்க டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். சரிங்க டாக்டர், வெளியே கேள்விப்பட்டு தான் வந்தோம் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறீங்கன்னு. கிட்டத்தட்ட 2-3 டைம் இதே மாதிரி ஆகி இப்போது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் டாக்டர் ஒரு மாதிரி பயமா. டோன்ட் வரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காங்களா, சொல்லுவாங்க ரிசல்ட். சரிங்க டாக்டர். ரிப்போர்ட் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? நீட்டேன் மேம். பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக கன்ஃபார்மாக தான் இருக்கும். மேம் என்ன? மினிட் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போட்டிருக்கு ரிப்போர்ட்ல? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? டாக்டர் கன்ஃபார்ம், உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. டாக்டர் நிஜமாவா? ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இறக்கி விடுங்க ஹாஸ்பிடல்.
இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காங்க மேம். காத்திருந்து கிடைக்கிறப்போ அது வரமா இருந்தா கண்டிப்பாக இருக்கும். ஏன் மேம் அது ஒரு மாதிரி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ டாக்டர், இறக்கி விடுங்க. சாரி டாக்டர், சாரி. சந்தோஷத்துல தகவல் புரியாம சாரி. பரவாயில்ல, கொஞ்சம் கவனம் என்ன. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் 2 பேத்துக்கும். இந்த மாதிரி பொக்கிஷெல்லாம் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக சீக்கிரமாக கிடச்சிரும். ஒரு சிலருக்கு கிடைச்சாலும் நினச்சி நிற்காது. இந்த குழந்தைய பத்திரமா நீங்கள் 2 பேரும் பெற்றுக்கணும். இப்போது இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைய உங்கள் ஒய்ஃப் வெளியே கொண்டு வர வரைக்கும் இதே ஹாப்பினஸோட அவங்களை கேரிங்காக பார்த்துக்கோங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் டாக்டர், நெகட்டிவா ஏதாவது வந்துருமோன்னு. ஏன்னா பிரெக்னன்சிக்கான அத்தனை சிம்டம்ஸை காட்டி கடைசியா கோடு எதுவும் கரெக்டாக விழுகலன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. இப்போ ரொம்ப ஹாப்பி டாக்டர். அது ஒரு சிலரோட உடம்பு பொறுத்து. எனவே வெளியே நான் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில ரிப்போர்ட்ஸ்லாம் தருவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். மந்த்து செக்அப் வந்துடுங்க. ஓகே டாக்டர். மகதி, ரிப்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. ஓகேங்க மேம். வாங்க 2 பேரும். டாக்டர், நீங்க சொன்னீங்கல்ல உங்க வாய் முகூர்த்தம் தான் அழிச்சிருச்சு போல. தேங்க்ஸ் டாக்டர், நாங்க வரோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். போங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. இங்கே பாரு அபி, அதெல்லாம் நீ பயப்படக்கூடாது. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ண. சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். என்ன மனம் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். இங்க பாரு அபி, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம வெக்ஸ் ஆகி எந்த இடத்துலையும் உடஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு குழந்தையே வேணான்னு நீ முடிவு எடுத்துட்ட, எனக்கு புரியுது. 1க்கு 3 தடவை அபார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நமக்கு குழந்தை வரும்போது கண்டிப்பா அபார்ட் தான் ஆகும்னு உன் மனசுக்கு நீ ஸ்ட்ராங்கா முடிவு வச்சிருக்க. தயவு செஞ்சு அந்த முடிவை மாத்து. என்ன, இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு என்ன நம்புற எப்படின்னு எனக்கு தெரியல அபி. ஆனா முழு நம்பிக்கையா இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன, இது வரைக்கும் நம்ம கேர்லெஸ்னால நம்ம பேபி போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பேபியை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா 3 தடவை தவற விட்டுட்டோம். இப்போது முழு மனசோட மறுபடியும் உனக்கு குழந்தை நிற்கும், நமக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கை வாழ போகிறோம். என்ன, என் மேலே நம்பிக்கை இருந்தால் இன்னைக்கு நைட்டு நீ நானும் நம்ம வாழ்க்கையை வாழுவோம். கண்டிப்பாக பேபி நிற்கும். என்ன நம்புறியா? ஆமாண்டா, நீ சொன்னது உண்மைதான். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்தா அதை விட பெஸ்டா நமக்கு ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அடிக்கடி சொல்லுவல்ல. இன்னைக்கு அது நடந்துருச்சு. சத்தியம், நீ அப்பாவாக போறடா. இது சந்தோஷமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். இதோடைய நம்பிக்கையவே நான் விட்டுட்டேன்டா. ஆனா இப்ப எனக்கு திரும்ப கொடுத்து திரும்பவே என்ன அம்மா ஆக்கிட்ட நீ. அபி, என்ன பண்ற? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பாத்ரூம்லயே கூட இருக்கியாடி? சத்தியன் வந்துட்டான். சத்தியன், உனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்க தெரியுமா? நானு நீ அப்பா வாங்கிட்டடா. சபா, நான் இவளுக்கு புருஷனா இல்ல அந்த பாத்ரூம் உனக்கு புருஷனான்னு தெரியல. வந்ததுல இருந்து அங்கேதான் கட்டிட்டு எழுதுறா. ஏ வேமா வா அபி, நான் ஹாஸ்பிட்டல் போனா. அபி சீக்கிரம் வா.
ஹாஸ்பிட்டல் இருந்து போல பேசிட்டு வரேன். ஹலோ, யாரு? ஓ, சொல்லுங்க டாக்டர். இல்ல டாக்டர், ஒரு half அன் அவர் ஆகும். ஏன்னா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். நான் முடிச்சிட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி இருக்கிற டாக்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர், ஐ கால் யூ பேக் லேட்டர். ஓய், ம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் பாத்ரூம் போய் கட்டிட்டு அழுதுட்டு இருந்தா என்னமோ அதான் உன் புருஷங்கிற மாதிரி. இப்ப என்ன உண்மையான புருஷன் ஞாபகம் வந்துருச்சு? ம் ஏய், என்னடி பாத்ரூம் போய் ஏதாவது பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா என்ன? ஏய், என்னாச்சு அபி உனக்கு திடீர்னு? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஒன்றும் ஆகலடா. நீ இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது. என்ன பின்னடி பாத்ரூம்குள்ள இருந்து வந்து நேரா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி இப்ப தள்ளி தள்ளி நிக்கிறேன். என்னதான் உன் கணக்கு? அது கண்ணை மூடு. என்ன சர்ப்ரைஸா? ஆமா, இந்த மூஞ்சிக்கு அப்படியே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். கண்ணை மூடுறா. அவளை கண்ணமூட சொல்லிட்டு ஏதாவது பைத்தியம் மாதிரி கொடுத்தன்னு வையன், நீ அவ்வளவுதான். நீ முதல்ல மூடிட்டு கண்ணை மூடு. முடியாச்சு, சீக்கிரம். வெயிட். பட்டு, கண்ணை தோற. என்னடி gift பாக்ஸ் நீட்டுற? நான் அப்பவே நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பைத்தியம் மாதிரி வேலை பார்ப்பேன்னு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சாருக்கு தெரிஞ்சா சந்து போயிருவீங்க. ஓபன் பண்ண. என்ன வழக்கம் போல ஏதாவது 4-5 குண்டுமணி பாசி வச்சிருப்ப, இல்லைன்னா அழகன் படத்துல ஹீரோக்கு ஜட்டி வாங்கி கொடுத்த மாதிரி அதை ஏதாவது வாங்கி உள்ள வச்சிருப்ப. அதனடி பண்ணுவ. லவ் பண்றதுல இருந்து அப்படித்தானே இருக்கு நீ. இது அதுக்கும் மேல. ஓபன் பண்ண. என்ன மான்குட்டி, ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. புள்ளிக்கு தான் புரியல. எடுத்து பாருங்க. கூடுங்க. அபி, அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள இன்னொன்று இருக்கும். எடுத்து பாரு. இப்போ புரியுதா? குட்டி டாக்டர் வர போறாங்க சார். அபி, நிஜமாவே நம்ப முடியல அபி. நிஜமாவே வா. ஒரு டாக்டர் பொண்டாட்டி சந்தேகப்படலாமா? நம்புறேன்னா செக் பண்ணிக்கோ. எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு? டேட் 40 days தள்ளி போயிருந்தது. சரி, இன்னொரு 5 days வெயிட் பண்ணி செக் பண்ணலான்னு செக் பண்ணேன். ஆனால் சத்யன், இந்த 3 குழந்தைக்கும் கோடு மைல்டாக தான் காமிச்சது. ஆனால் இந்த குழந்தைக்கு ரொம்ப டார்க்காகவே காமிச்சது. என்னால் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பி. நீ சொன்னல, நான் குழந்தை இதுக்கு மேலே எனக்கு வேணான்னு நான் முடிவெடுத்த போது, அப்படி முடிவெடுக்காத, கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த குழந்தைய நான் கண்டிப்பாக பெற்றுவேன். உனக்காக நான் பெற்றுவேன். எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் போடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். அப்பா, சாருக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்படி இல்லை அபி, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் நீ பயங்கரமா சாமி கும்பிடுவ, அது வேற விஷயம். நீ குழந்தையே வேணாம், இதுக்கு மேலே என்னால் மனசில் எனக்கு எந்த தைரியமும் கிடையாது, மனசளவு ரொம்ப நொந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லி நீ என்கிட்ட ஃபீல் பண்ணும்போது உனக்கு நான் கொடுத்த ஒரு ஹோப் இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தியா? நீ என்ன கேட்டாலும் வாங்கித்தரேன். உனக்கு என்னடி வேணும்? முத நீ என்னைய பத்திரமா இறக்கி விட்டா போதும் சாமி. இறக்கி விடு. ஏதாவது கீழே போட்டுற போகிறேன். அப்புறம் இனிமேல் நெகட்டிவாக பேசணும், உன்னை மூஞ்சில குத்துவான் பார்த்துக்கோ. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த குழந்தை நமக்கு பிறக்கும். அது மட்டும் இல்லை, இது கண்டிப்பாக பிரின்சஸ், நான் சொன்ன மாதிரி. பிரின்சஸ் போன 3 தடவையும் குட்டி சத்தியன் தான் வேணும்னு, இது என்ன பிரின்சஸ்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இது பிரின்சஸ் தான். நீ வேணா பாரு. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா குட்டி சத்தியன் டாக்டர் தான். கண்டிப்பா எனக்கு குட்டி அபி டாக்டர் தான் வேணும். சரி விடு,
என் புருஷனோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். எதுவா இருந்தா என்ன அபி, அது நம்ம குழந்தை இல்ல. சத்தியமா என்னோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ ஹாப்பி. ஆமா, இதுல என்னடி டிஃப்ரெண்டா? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்டா இருக்கும் போது கூட இப்படி வந்து நீ என்கிட்ட சொல்லலையே. கொண்டு வந்து கையில நீட்டி நீ அப்பாவாயிட்டேன்னு சொன்ன, ப்ரெக்னென்சி கிட்ட காமிச்சு, அவ்வளோதான். ஆனா இது என்ன? தெரியல சத்யன், லாஸ்ட் ஹோப்பை நான் விட்டதுக்கப்புறம் நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போவே வாங்கி வச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இது உனக்கு நான் கொடுக்கணுன்னு. அது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக நம்ம குழந்தைய நம்ம டாக்டர் தான் படிக்க வைக்கணும். நம்மளை மாதிரியே அவளும் டாக்டர் ஆகணும். அதனால தான் அவள் உருவான நாள்ல இருந்தே அவள் டாக்டர் ஆகணுன்னே உங்ககிட்ட சொல்லணுங்கிறது. இதனடி கேள்வி? ஒரு பெண் டாக்டரும் ஒரு ஆண் டாக்டரும் சேர்ந்ததுனால தானே குட்டி டாக்டர் உருவாச்சு. போடா பொறுக்கி. இல்லைன்னு சொல்லுவீங்க. சரி, கண்டிப்பா என் பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கணும். இப்போவே வா. ஆமா, எவ்வளவு பெரிய ஹாப்பியான நியூஸ். தள்ளு தள்ளு தள்ளு. மெதுவா இறக்கி விடுறா, கீழே போட்டுறாத. குழந்தை இப்பதான் உருவாகி இருக்கு. உருவாகி 50 நாள் கூட இல்லையா, அதுக்குள்ள இவர் பேச போறாராம். ஓராம பிடிச்சவ. அப்பப்பா ஆளை பாரு. டேய் தங்கம், அப்பாவுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க பிரின்சஸ் தான். அது நல்லாவே தெரியும் அப்பாவுக்கு. ஏன்னா 3 தடவை குட்டி சத்தியம் டாக்டர் வேணும் வேணும் வேணும்னு உன் அம்மா சொன்னான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அப்பா சொல்றேன், கண்டிப்பா நீ குட்டி பிரின்சஸ் தான். ஆமா, உங்க அப்பா டாக்டர்ல கண்டுபிடிச்சிருவான். உங்க அம்மா எனக்கு மேல டாக்டர், அதனால கண்டுபிடிச்சிருவா. தங்கம், நீ வெளியே வர போறனால அப்பா ரொம்ப ஏக்கத்தோட ரொம்ப ஆசையோட வரவேற்பேன். இன்னும் 9 மாசம் வெயிட் பண்ணணும். சீக்கிரமா வந்துடணும் என்ன? அப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் அப்போ உன கையில தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சி தங்கம். சத்யன், நீ எப்படி இதை பிரின்சஸ்ன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் இது பிரின்சஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன. ஸோ இப்போவே நான் சொல்கிறேன், நம்ம குழந்தை உருவான இதே நாளில் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன? இங்கே பாரு, நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி எப்போதும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து பேர் வைக்கிறாங்கல்ல, அப்படி வைக்கக்கூடாது. உன் பேரில் ஸ்டார்ட் ஆகி என் பேரில் முடியணும். அப்படி தான் நம்ம குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கணும். ஓகே? அது ஏன் அப்படி? அதில் கூட உன் மேலே நான் வச்சிருக்க லவ் எவ்வளோன்னு உனக்கு புரிய வேண்டா பட்டோ. அதுக்காக தான் என்ன, கண்டிப்பாக உன் பேரில் ஸ்டார்ட் ஆகி என் பேரில் முடியணும். அப்படி ஒரு பேரை தான் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு நான் வைப்பேன். இதை எப்போதுமே மாற்ற மாட்டேன் அபி. இப்பவே பேர்லாம் சூஸ் பண்ணிட்ட போல. இல்லை பேரில் நான் சூஸ் பண்ணல. பேர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தானே நட்சத்திரம் பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக உன் பேரில் ஸ்டார்ட் ஆகி என் பேரில் முடிகிற மாதிரி நான் கண்டிப்பாக பேர் வைப்பேன். செல்லக்குட்டி, என்னிலிருந்து அப்பாவும் வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். என்ன சீக்கிரமாக வரணும்டா குட்டி. ஏன்னா 3 தடவை உன்ன மாதிரி பொக்கிஷத்தை நாங்கள் இழந்துட்டோம். இந்த தடவை எனக்கு விரும்பலடா குட்டிமா. கண்டிப்பாக நீ குட்டிமா தான். குட்டி குட்டி நாங்க குட்டி சொல்லு பார்த்தங்க, உன்ன மாதிரியே வருவேன்ப்பா. அப்படியே உன்னை உரிச்சு வச்சு வருவேன். நீ வேணா பாருன்னு சொல்லு. அப்படி வந்தாதான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமே. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. Ha ha ha.